பொங்கல் அப்போ அறுவடை பண்ண காய்ச்சி கிழங்கு அதை இன்னே தான் அவிச்சு சாப்பிட்டோம். இந்த காய்ச்சி கிழங்கு வந்து வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் காய்ச்சி கிழங்குன்னு சொல்லுவோம். பொதுவாக கிழங்குல வந்து மரவள்ளி கிழங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நாசம் ஆயிரும். ஒரு 3-4 நாள்லேயே ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆகி ஊறல் விழுந்துடும். அதுக்கப்புறமா குழம்பெல்லாம் வச்சாலும் நல்லா இருக்காது. ஆனால் இந்த கிழங்கெல்லாம் 1 மாதம் ஆனாலும் ஒன்றும் செய்யாது. அதனால பொறுமையாக பண்ண அவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். முதல்ல வந்து மரவள்ளி கிழங்கெல்லாம் வந்து அவிச்சாச்சு, குழம்பெல்லாம் வச்சாச்சு. இன்னை வந்து அதை வேக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கியாச்சுன்னா சூப்பராக பழப்பழான ஒயிட் கலரில் இருக்கும் சூப்பராக. பொதுவாக வந்து மரவள்ளி கிழங்கெல்லாம் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் வந்து இந்த காய்ச்சி கிழங்கு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி அவிச்சு சாப்பிட்றதான் வழக்கம். இதை வச்சுன்னு பெருசாக டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணது கிடையாது. உப்பு போட்டுட்டு அவிச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சட்டிலையும் வச்சு அவிக்கலாம், இல்லைன்னா குக்கரில் கூட அவிக்கலாம். மரவள்ளி கிழங்கு வேகிறத விட கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். இந்த கிழங்கு சாப்பிடவுமே நல்லா இருக்கும். இது கூட வந்து உப்பும் புளியும் சம்மந்தி எல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிழங்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த கிழங்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.